அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ். லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹில் அலிய்யில் அலீம். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னகல் அன்தல் அலீமுல் ஹகீம். புனிதமிக்க இந்த ஜும்மாவிற்கு நம்மை எல்லாம் பங்கெடுக்க செய்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தந்த அடிப்படையிலே இந்த ஜும்மா தொழுகையை அமைத்துக் கொள்வதற்காக நமக்கெல்லாம் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை துவங்குகின்றேன். இந்த இஸ்லாமிய சன்மார்க்கம் 1400 ஆண்டு பாரம்பரிய மார்க்கம் என்று அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கமாக திகழ்கின்றது. அப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்திலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தந்த அடிப்படையை மட்டும் பின்பற்ற வேண்டிய இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்திலே படைத்த ரப்புல் ஆலமீன் என்ன சொன்னாலும் சரி, அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாலும் சரி, நாங்கள் எங்களுக்கென்று ஒரு கொள்கையை வகுத்து வைத்துக்கொண்டு அந்த கொள்கைக்குள்ளே அல்லாஹ்வுடைய வேதமாகிய மாமரை குர்ஆனையும் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகளையும் மலைக்கக்கூடியவர்களாக இன்றைக்கும் இந்த சமுதாயத்திலே உலாவரக்கூடிய காட்சிகளை நாம் காண்கின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு தர்கா என்று சொல்லக்கூடிய இந்த இணை வைப்பான ஒரு விஷயத்தை மையமாக வைத்துத்தான் இன்றைய தினம் நம்ம என்ன செய்ய போறோம், பேச போறோம். அப்ப தர்கா என்பது ஒரு சுன்னத்தான காரியமா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த அடிப்படையான ஒரு விஷயம்தானா, அல்லது அந்த அடிப்படையில் தான் அரங்கேற்றம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றதா இன்றைக்கு தர்கா என்று சொல்லக்கூடிய தலங்களிலே என்று பார்த்தால், அது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்ததற்கு முரணான காரியங்கள் தான் மேலதிகமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் கண்கூடாக நம்ம பார்க்கிறோம். அப்ப அதை ஒரு வணக்கத்தை போன்றும், அது நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த ஒரு சுன்னத்தை போன்று இன்றைக்கு கட்டவிழ்க்கக்கூடிய காட்சிகளையும் நாம் காண்கின்றோம். அப்ப இந்த தர்கா என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம், அப்ப தர்காவில் ஒருத்தரை ஒரு நம்மளுடைய கண் பார்வையிலே அல்லது முன்னால் வாழ்ந்த ஒரு மகானாக அல்லது அல்லாஹ்வுடைய பாதையில் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்ல வந்த அந்த மனிதரை, அந்த ஒரு பரிசுத்தமான ஒரு மனிதரை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக தாவாக்களத்திற்குள் வந்த ஒரு மனிதரை நாம் மதிக்க வேண்டும் என்பதில் நமக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் மதிப்பது என்பது அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் நம்ம வச்சு பார்த்தோம் சொன்னா அதை அல்லாஹ் தஆலா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நாம் நம்முடைய மனைவிக்கு பக்கத்திலே ரொம்ப வேணாம், நாம் நம்முடைய குடும்பத்தின் அங்கமாக இருக்கக்கூடிய நம்முடைய மனைவி, நான் இங்கே இருக்கிறேன்னு சொன்னா, என்னுடைய மனைவி இங்கே இருக்கிறான்னு சொன்னா, யாரோ ஒரு அந்நியனை அந்த பக்கமாக நின்று கட்டி பிடிச்சிக்கிட்டு நில்லுன்னு சொன்னா, அது எப்படி பாரதூரமான விஷயமாக ஒரு ரோசமுள்ள ஒரு ஆண்மகன் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள மாட்டானோ, அவனுடைய ரத்தம் எவ்வளவுக்கு கொதிக்குமோ, இந்த சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கு நம்ம இந்த அளவிற்கு கண்ணும் கருத்துமாக அதற்கு இவ்வளவு வெயிட் கொடுப்போம் சொன்னா, நம்ம எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த சராசரங்களை எல்லாம் படைத்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய அந்த மகா 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 அந்த ரப்புல் ஆலமீன் இருக்கின்றானே, அவனுடைய கண்ணியம் சீர்குலைவதற்கு காரணமாக இன்றைக்கு இந்த மகான்களை வைத்து இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக இன்றைக்கு கட்டவிழ்க்கின்றார்கள் என்று சொன்னால், இது ஒன்று சாதாரண ஒரு தலைப்பு கிடையாது. இந்த விஷயம் சர்வ சாதாரணமாக இன்றைக்கு கடந்து செல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். ஒரு காலத்தில் இதைவிட மேல அதிகமாக இருந்ததிலிருந்து இன்றைக்கு மக்கள் விளங்கி இன்றைக்கு சத்தியத்தின்பால் வர்றாங்க. மகான்கள் என்று நாம் சொல்வதாக இருந்தால் அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை தான் செய்ய வேண்டும். அதுதான் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்திருக்கின்றார்கள் என்பதை எல்லாம் விளங்கி சத்திய மார்க்கத்திற்குள் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இன்றைக்கும் கூட
நம்மை ஒரு எதிரியாகவே பார்த்து ஒரு தௌஹீது கொள்கையை எடுத்து சொல்றோம் சொன்னா இவன் ஒரு நஜாத்துக்காரன் என்று சொல்லிய நம்மை மட்டம் கட்டக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். ஆனால் நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வை விட இந்த உலகத்தில் யாரையாவது நாம் விருப்பம் கொள்ள வேண்டுமா என்று கேட்டால் அது யார் இன்னைக்கு தர்காவை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றார்களோ, தர்காவில் இருக்கக்கூடிய மகான்களை வச்சு என்ன சொல்லுவாங்க, வணக்கம் என்பது இறைவனுக்கு, மரியாதை என்பது இறை நேசருக்குன்னு சொல்லிலாம் தைரியாக பேசுவாங்க. அப்படி பேசக்கூடியவர்கள் ஒரு மகானை விட நீங்கள் அல்லாஹ்விற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்களா அல்லது அல்லாஹ்வை விட இந்த மகானுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்களான்னு சொல்லி கேட்டா அதுக்கு என்ன சொல்லுவாங்க, நாங்கள் அல்லாஹ்விற்குத்தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம் சொல்லுவாங்க. அப்ப அடிப்படையை நாம் சரி செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய அடிப்படையை நம்முடைய உள்ளத்தில் நமக்கு நாமே கேள்வி கேட்டு சரியான ஒரு முறையில் நாம் நம்மை வார்த்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நம்மிலே கருத்து வேறுபாடு கிடையாது, நம்மிலே பிரிவினை கிடையாது. நீ நஜாத்துக்காரன், நீ சுன்னத்துங்கிற பிரிவினை வராது. நம்ம எல்லோருமே ஒரே சுன்னத்தாக இருந்து விடலாம், ஒரே ஜமாத்தாக இருந்து விடலாம், ஒரே கூட்டமைப்பாக இருந்து விடலாம். அப்ப இங்க எது இங்க தடம் புரளுகின்றது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி பிடிக்கக்கூடிய விஷயத்திலே, அல்லாஹ்வை நாம் பின்பற்றக்கூடிய விஷயத்திலே, அல்லாஹ்வுடைய தூதரை நாம் பின்பற்றக்கூடிய விஷயத்திலே நம்ம எது நமக்கு தேவையோ அதை எடுத்துக்கிறோம். எதுவெல்லாம் நமக்கு பாரதூரமான விஷயங்களாக தோன்றுகிறதோ, எதுவெல்லாம் நமக்கு லாபகரமான விஷயங்களாக இல்லை என்று நம் மனதிற்கு தோன்றுகின்றதோ அதையே நம்ம என்ன செஞ்சிடறோம், நாம் புறக்கணிக்கின்றோம். அப்ப அல்லாஹ் சொன்ன ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்வேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்வேன். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்தை வெறுக்கின்றார்கள், ஒரு விஷயத்தை வேண்டாம் என்று உதறுகின்றார்கள் என்று சொன்னால் அதிலே நானும் உதறி செல்வதற்கு தயார் என்ற நிலைக்குள் இந்த மனித சமுதாயம் வந்துவிட்டது என்று சொன்னால் நம்ம எல்லாருமே அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் பெற்று வாழ்ந்த அந்த காலத்திலே எப்படி கஷ்டப்பட்டு அந்த சத்திய மார்க்கத்தை யாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணாம இந்த சத்திய மார்க்கத்தை எடுத்து சொன்னாங்களோ அதே போன்று நாமும் யாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போகாம இந்த சத்திய மார்க்கத்தை சத்தியத்தின் அடிப்படையிலே சத்தியமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும், முதலில் நம்முடைய மனதை நாம் திடப்படுத்த வேண்டும், நம்முடைய உள்ளத்தை நாம் சரி செய்ய வேண்டும். நம்முடைய உள்ளம் சரியாக இருந்தால்தான் நாம் இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உள்ள சரியான விஷயங்களை சரியான முறையிலே சரியான விதத்திலே நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அப்ப நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். மார்க்கம் நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல ஒரு செய்தியை இந்த மக்களுக்கு ஏவுகின்றான், ஒரு அட்வைஸ் சொல்றான்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள நான் தயார் என்ற நிலைக்குள் நாம் நம்முடைய மனநிலையை நாம் ஒருமித்துக் கொண்டால்தான், அந்த நிலைக்குள் நாம் வந்தால்தான் திருமறை குர்ஆன்ல இருந்து நம்ம ஒரே ஒரு வசனத்தை எடுத்து போட்டு பேசினாலும் அது இந்த மனித சமுதாயத்திற்கு போதுமானதாக இருக்கும். இந்த நிலை இல்லாத ஒரு மனிதனிடத்திலே 1000 திருமறை வசனங்களை கொண்டு நாம் நிறுவ நினைத்தாலும் அவனுடைய உள்ளம் அதில் நிலைத்திருக்கவில்லை. நாம் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்பதற்கு அவன் தயாராகவில்லை என்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் போய் சொல்லக்கூடிய விஷயங்கிறது செவுடங்காதில் சங்கூதன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கம் நம்முடைய காதுகளுக்கு வரும் என்று சொன்னால் ஒரு மூமினுடைய உள்ளம் நடுங்க வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்றாங்க, அதை நாம் காது தாழ்த்தி கேட்க வேண்டும், அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதன்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை இயன்ற அளவு நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நாம் நம்மை என்ன செஞ்சுக்கிறோம், நாம் முதலில் நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல இந்த அல்லாஹ்வை அன்றி நாம் வேறு யாரையும் வணங்கக்கூடாது, வேறு யாரிடம் நாம் பிரார்த்தனை செய்யக்கூடாது என்பதை பற்றி பல வசனங்களிலே எடுத்து சொல்றான். அப்ப அல்லாஹ் தஆலா பல இடங்களில் எடுத்து சொன்னாலும் குறிப்பாக மக்கா காஃபிர்களுடைய கொள்கையை பற்றியும் கூட அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லாமல் விட்டு செல்லவில்லை. அப்ப இஸ்லாத்துடைய அடிப்படை அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா அல்லாஹ்வை நாம் வணங்க வேண்டும். அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்கின்ற இந்த விஷயத்திலே ஒரு மாற்று மத சகோதரர்கிட்ட போய் கேட்கிறோம், நீங்கள் யாரை வணங்குவீங்க, முஸ்லீமாக இருக்கக்கூடிய நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என்று கேட்டால் நீங்க அல்லாஹ்வை வணங்குவீங்க என்று சொல்லிவிடுவார்கள். அப்ப இது இதை பற்றி மட்டும் சொல்வதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்களா? கிடையாது. அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வை மட்டும் தான் நாம் வணங்க வேண்டும்.
அல்லாஹ்வை என்று எதையும் எவரையும் நாம் வணங்கக்கூடாது. அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய பண்பை போன்று வேறு எவருக்கும் இருப்பதாக நாம் நினைக்கக்கூடாது என்ற விஷயத்தை சொல்வதற்காக, அதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் வந்தாங்க. ஏன்னா மக்கா காஃபிர்களுடைய கொள்கையை பார்த்தோம் சொன்னா, இன்னைக்கு தர்காவில போய் இன்றைக்கு சஜிதா செய்யக்கூடிய ஒரு சமுதாயம் இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்குது. ஆனா இந்த சமுதாயத்தவர்கள் அவங்க வச்சிருக்கிறாங்களே தக்குவா, அவங்க வச்சிருக்கிறாங்களே இந்த தர்காவின் மீது பாசம், இதெல்லாம் விட அதிகமாக மக்கா காஃபிர்கள் அவர்கள் அன்றைக்கு இதே கலாச்சாரத்தை தான் அவர்களும் ஃபாலோ பண்ணாங்க. அதை விட அல்லாஹ்வை புரிந்து வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய பண்பு என்னங்கிறத விளங்கி வச்சிருந்தாங்க. அந்த அளவிற்கு இருந்தும் கூட அல்லாஹ் தஆலா திருமுறை குர்ஆன்ல நீங்கள் ஏன் மதிமயக்கப்படுகிறீர்கள், நீங்கள் ஏன் புத்தி பேதலித்தவர்களாக இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த மக்கா காஃபிர்களை பார்த்து கேட்கின்றார் என்று சொன்னால், அப்ப இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா திருமுறை குர்ஆன்ல தேவையில்லாம ஒரு விஷயத்தை போட மாட்டான். அப்ப அல்லாஹ் தஆலா திருமுறை குர்ஆன்ல சொல்றான்னு சொன்னா அது சர்வ சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு உணவளிப்பவன் யார்? செவி புலனையும் பார்வைகளையும் தன் கைவசம் வைத்திருப்பவன் யார்? உயிருள்ளதிலிருந்து உயிரற்றதையும் உயிரற்றதிலிருந்து உயிர் உள்ளதையும் வெளிப்படுத்தக்கூடியவன் யார்? காரியங்களை நிர்வகிக்கக்கூடியவன் யார் என்று கேட்பீராக. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அல்லாஹ் தஆலா இந்த திருமுறை குர்ஆன் வசனத்தை இறக்கி இப்படி நீங்க கேளுங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். கேட்பீராக. அவர்கள் என்ன சொல்வார்கள்? ஏன் நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள் எதை கண்டோமோ அப்படி சொல்ல மாட்டாங்க, அல்லாஹ் என்று சொல்வார்கள். அப்ப அல்லாஹ் என்று சொல்வார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய தக்வா என்பது அல்லாஹ்வை விளங்கி வைத்திருக்கக்கூடிய அந்த விளங்குதல் புரிதல் என்பது எவ்வளவுக்கு இருந்துச்சுங்கிறத நம்ம விளங்கி பார்க்கணும். இது சர்வ சாதாரணமாக நம்ம எடுத்துக்கொண்டு போக முடியாது. அவர்களுடைய நடைமுறைகளை நமக்கு எடுத்து சொல்லும். நம்மளோட பெரிய தௌஹீத்வாதியாக இன்னைக்கு யாரெல்லாம் அகுலு சுன்னான்னு சொல்லி தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கின்றார்களோ அவர்களை விட பிறந்த தௌஹீத்வாதியாக அன்றைக்கு மக்கா காஃபிர்கள் இருந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை ஏற்றுக்கொண்டானா? அவர்களுக்கு மூமின் என்ற அந்தஸ்தை கொடுத்தானா? இல்லையே. அப்போ அவர்கள் காஃபிர்களாக ஆகுவதற்கான காரணம் என்ன? அல்லாஹ் தான் வழங்கி வச்சிருக்கிறாங்க. இது மட்டும் அல்லாஹ் தஆலா திருமுறை குர்ஆன்ல கேட்கிறான். பூமியும் அதில் உள்ளோரும் யாருக்கு சொந்தம்? நீங்கள் அறிந்தால் பதிலளியுங்கள் என்று முஹம்மதே நீங்கள் கேட்பீராக. அல்லாஹ்வுக்கு என்று அவர்கள் கூறுவார்கள். சிந்திக்க மாட்டீர்களா என்று கேட்பீராக. இது திருமறை குர்ஆன்ல 23வது அத்தியாயம் 84வது வசனம் மற்றும் 85வது வசனமாக இடம்பெற்றுள்ளது. மேலும் 7 வானங்களுக்கும் அதிபதி மகத்தான அர்ஷுக்கும் அதிபதி யார் என கேட்பீராக. அல்லாஹ் என்று கூறுவார்கள். அஞ்ச மாட்டீர்களா என்று கேட்பீராக. இது அல் குர்ஆன்ல 23வது அத்தியாயம் 86வது வசனம் மற்றும் 87வது வசனத்தில் இடம்பெற்றுள்ளது. இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கின்றது. மேலும் பாதுகாப்பவனும் பிறரால் பாதுகாக்கப்படுபவனும் பாதுகாக்கப்படாதவனும் தன் கைவசம் ஒவ்வொரு பொருளின் அதிகாரத்தை வைத்திருப்பவனும் யார்? நீங்கள் அறிந்தால் பதில் கூறுங்கள் என்று கேட்பீராக. அல்லாஹ்வே என்று கூறுவார்கள். பின்னர் ஏன் மதிமயக்கப்படுகின்றீர்கள் என்று கேட்பீராக. அல் குர்ஆன் 23வது அத்தியாயம் 88வது வசனம் மற்றும் 89வது வசனம். இப்போ இந்த வசனங்களை இன்னும் வசனத்தை நம்ம அடிக்கிட்டே போகலாம். மக்கா காஃபிர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா திருமுறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டக்கூடிய, நமக்கு உபதேசம் செய்யக்கூடிய நிறைய வசனங்களை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? மக்கா காஃபிர்கள் அல்லாஹ்வை விளங்கி வைத்திருந்தார்கள். தமக்கு ஒரு ஆபத்து ஏற்படும் என்று சொன்னால் அந்த இடத்தில் வல்ல ரஹ்மானிடம் உதவி கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களை மூமின்கள் என்று எங்கேயுமே அல்லாஹ் தஆலா பட்டியல் போடல, அடையாளப்படுத்தவும் இல்லை. அவர்களை காஃபிர்கள் என்று தான் சொல்றான். அவர்கள் முட்டாள்கள் என்று சொல்கின்றான். அவர்கள் அறிவு கற்றவர்கள் என்று சொல்கின்றான். அப்போ நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ மார்க்கம் நமக்கு இந்த அளவிற்கு நமக்கு வலியுறுத்தி சொல்லுதுன்னு சொன்னா இந்த விஷயத்தில் நமக்கு படிப்பினை இருக்கின்றது. இந்த படிப்படையை கொண்டு நாம் சரியான முறையிலே நம்ம என்ன செய்யணும்? நாம் இந்த விஷயங்களை நாம் சரியான விதத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இன்னைக்கு இருந்துகிட்டு நாங்க அவுலியாக்கள்கிட்ட போய் கேட்கிறோம் சொல்றாங்கன்னு சொன்னா இவர்கள் எந்த அளவிற்கு இவர்கள் முட்டாள்
முட்டாள்தனமான ஒரு வாதத்தை எடுத்து வைக்கின்றார்கள், அதை தம்முடைய வாழ்க்கையின் அங்கமாக எடுத்துக்கொள்கின்றார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு காட்டி தந்த மார்க்கம் என்பது இதுதானா? இதைத்தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்தார்களா? இதை சொல்வதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் வந்தாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மனிதன் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை, ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் மரணிக்கும் வரை அவன் செய்ய வேண்டிய எல்லா விதமான நற்காரியங்களை பற்றியும், எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது, எது அனுமதிக்கப்பட்டது, எது மறுக்கப்பட்டது என்பது போன்ற எல்லா விஷயங்களையும் சொல்லி காட்டுவதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இறுதி நபியாக முஹம்மது நபியை கொடுத்தான். ஏன் அதுக்கு பிறகு ஏன் நபியை கொடுக்கல? ஏன் அப்புறம் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு, இந்த சூழ்நிலைக்கு ஒரு நபி வரலாமே, ஏன் வரவில்லை? ஏன் வரவில்லை என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களையுமே இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய 23 ஆண்டுகால நபித்துவ வாழ்க்கையிலே சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப இந்த 23 ஆண்டுகால வாழ்க்கையிலே ஒரு மனிதன் 70 வருஷம், 80 வருஷம், 100 வருஷம், 120 வருஷம் என்னிலடங்கா அவருடைய ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலையை பொறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப அவர்கள் எத்தனை வருட காலம் வாழ்ந்தாலும் சரி, அவர்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே அவர்கள் எப்படி வாழ வேண்டும், அவர்கள் எந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் சொல்வதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் வந்தார்கள். அப்ப என்பது போன்ற இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம் என்று கூறி இந்த ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தந்த அடிப்படையில் தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு முரணாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத, செய்யாத, அங்கீகாரம் வழங்காத எந்த ஒரு விஷயங்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையாக, நம்முடைய வாழ்க்கையின் அங்கமாக மார்க்கத்தின் பெயரால் எந்த ஒரு புதிய நூதன பழக்க வழிமுறைகளையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று எச்சரித்தவர்களாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது உரையை தொடங்கினாலும் சரி, எப்போது அந்த சஹாபாக்களுக்கு அவர்கள் உபதேசம் செய்தாலும் சரி, இந்த விஷயத்தை சொல்லாமல் அவர்கள் தம்முடைய உரையை தொடங்கியது கிடையாது. அப்போ அந்த அளவிற்கு அவர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கும் போது நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். வானத்தை படைச்சது யாருன்னு கேட்டால் அல்லாஹ்னு சொல்கிறாங்க, பூமியை படைச்சது யாருன்னு கேட்டால் அல்லாஹ்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு உதவி செய்யக்கூடியது யாருன்னு கேட்டால் அல்லாஹ்னு சொல்கிறாங்க. அப்போ நல்லதை அறிவித்து கொடுக்கக்கூடியது யாருன்னு கேட்டால் அல்லாஹ்ங்கிறாங்க. நல்லதோ தீயதோ எதை பற்றி கேட்டாலும் அது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்தால் எங்களுக்கு வருதுன்னு சொல்லி நம்பக்கூடிய ஒருத்தர் என்ன செஞ்சாங்க? ஏன் அவர்களை அல்லாஹ் தஆலா காஃபிர் என்று முத்திரையிட்டான்? அப்ப அல்லாஹ் தஆலா காஃபிர் என்று சினம் கொள்வதற்கான காரணம் என்ன? அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா இதை திருமறை குர்ஆனிலே சுட்டி காட்டுவதற்கான காரணம் என்ன என்பதை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சமுதாயமாகி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதருக்கு இதை ஒரு முன்னெச்சரிக்கையாக சொல்லி காட்டுறான். இன்றைக்கு இருக்கக்கூடிய சில பேர் இன்றைக்கு இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டவர்கள், சிந்தித்து பார்க்காதவர்களாக இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அந்த ஜமாத் இந்த ஜமாத் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவோம். எந்த ஜமாத்தும் மறுமை நாளிலே, கியாமத் நாளிலே நமக்கு துணை வரப்போவது கிடையாது. நமக்கு யார் வருவா துணை? நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள், நம்முடைய இபாதத், இதுதான் நமக்கு துணை வரும். அப்ப நமக்கு நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள் தான் நமக்கு துணையாக வந்து நிற்கும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? நாம் நம்முடைய விஷயங்களை அசை போட்டு பார்க்க வேண்டும். நம்முடைய கருத்துக்களை, நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளை நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய நற்காரியங்கள், தீய காரியங்கள் அனைத்தையுமே சுய பரிசோதனை செய்து பார்த்தோம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யலாம்? நாம் எளிதில் சத்தியத்தை விளங்கலாம், சத்திய கொள்கையிலே நாம் வாழலாம், சத்திய கொள்கையிலேயே வாழ்ந்து நாம் மரணிக்கலாம், அதிகமான இபாதத்துக்களை செய்யலாம். அதற்கான முழுமையான நன்மையை வல்ல ரஹ்மானிடத்திலே இறைஞ்சி கேட்டோம் என்று சொன்னால் நம்முடைய பாவங்களையும் மன்னித்து நமக்கான நற்காரியங்களுக்கான நன்மையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த கண்ணியத்திற்குரிய அந்த கருணையாளர் வல்ல ரஹ்மானிடத்திலே கேட்கறதுக்கு நமக்கு கசக்குதா? அப்போ வல்ல ரஹ்மான்கிட்ட கேட்கறதுக்கு நமக்கு கசக்குதுன்னு சொன்னா
இப்போ வல்ல ரஹ்மானுடைய நோக்கம் என்ன? வல்ல ரஹ்மான் நம்ம படைச்சான், படைச்ச என்ன சொல்றான்? இந்த மனிதர்களை படைத்ததுடைய நோக்கத்தை பற்றி சொல்லும்போது, நான் என்னை வணங்குவதற்காக நான் படைக்கலங்கிறான். அப்ப அல்லாவை வணங்குவதற்காகத்தான் படைச்சான்னு சொல்லும்போது, நம்ம அந்த ரஹ்மான்கிட்ட போய் நம்முடைய தேவையை நாம் கேட்காமல் படைப்புகளிடம் போய் நம்ம கேட்கிறோம் சொன்னா, அல்லாஹ் தஆலா சொல்றான், பிடரை நரம்பை விட மிக அருகிலே நாம் இருக்கிறோம். அப்ப பிடரை நரம்பை விட மிக அருகிலே நாம் இருக்கிறோம் என்று சொல்லும்போது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டுமா இல்லையா? அப்ப நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயத்தை, இந்த இப்ப நான் சொன்ன இந்த வசனங்கிறது சர்வ சாதாரண வசனம் கிடையாது. இந்த வசனத்தை நான் புறக்கணித்து விட்டு, அல்லது அல்லாஹ் தஆலா திருமுறை குர்ஆனிலே இந்த வசனத்தை புறக்கணித்து, அல்லது அல்லாஹ் தஆலா இறக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நான் இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டேன். அப்ப இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த வசனம் வலுவான வசனமா என்று கேட்டால், ஆம், இது வலுவான வசனம்தான். இந்த வசனம் இல்லாமல் இன்றைக்கு தௌஹீது கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் என்னவெல்லாம் ஆதாரத்தை கொண்டு வந்து வச்சு சமர்ப்பித்து தர்கா என்பது கூடாது கூடாது என்று சொல்கின்றார்களே, அது அத்தனையும் கூடும் என்று என்னால் கூட அதை வாதிட முடியும், அதை வாதிட்டு அதை மறுத்து பேச முடியும். ஆனால் இந்த வசனம் மட்டும் இறக்கப்படாமல் இருந்திருந்தால், நான் அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் இந்த ஏகத்துவ கொள்கைக்குள்ள வந்திருக்கவே மாட்டேன். அப்ப நான் ஒரு புஸ்தகம், தர்கா வழிபாடுங்கிற ஒரு புஸ்தகம், அது சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். அப்ப தர்கா வழிபாடுங்கிற ஒரு புஸ்தகம், அப்ப அந்த ஆசிரியர் முதல்ல இருந்து கடைசி வரை எழுதியிருக்கிறாரு. ஆரம்பத்தில் இந்த வசனத்தை மேற்கோள் காட்டுகின்றார், இந்த மக்கா காஃபிர்களுடைய கொள்கையை மேற்கோள் காட்டுறாரு. இப்ப மேற்கோள் காட்டும் போது இந்த வசனத்தை மட்டும் நான் பெண்டிங்ல வச்சுட்டேன். இது என்ன? இது நம்ம அஹ்லு சுன்னா வல் ஜமாத் கொள்கை தான் சத்திய கொள்கைன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இங்க பார்த்தா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்குதே, முரணாக இருக்கின்றதே. சரி, இதை கடைசியா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு போறேன். அதுக்கு என்னால எல்லாத்துக்குமே மறுப்பு கொடுக்க முடிகின்றது. இது தவறான விலங்குதலின் விளைவாக வந்த புரிதல், இது தவறான விலங்குதல் தான் அப்படிங்கிறது அந்த அடிப்படையிலேயே நமக்கு அஹ்லு சுன்னால நமக்கு சொல்லிக் கொடுத்த கைடின் அடிப்படையிலே நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம். கடைசி வரை முடிச்சாச்சு, ரைட், எல்லாம் முடிச்சாச்சு. சரி, ஆரம்பத்தில் ஒரு 5-6 வசனத்தை பெண்டிங்கில் போட்டு வச்சிருந்தோமே, 5-6 வசனங்கள் என்பது பெண்டிங்கில் இருந்துச்சு. அப்ப இந்த வசனத்திற்கான தீர்வு என்ன? இன்றைக்கு யாரு தர்காவை கட்டிக்கொண்டு அழுகின்றார்களோ, தர்காதான் எங்கள் உயிர் மூச்சு என்று சொல்கின்றார்களோ, வணக்கம் என்பது இறைவனுக்கு, மரியாதை என்பது இறை நேசருக்கு என்று சொல்கின்றார்களோ, அவங்கெல்லாம் இந்த வசனத்திற்கு விளக்கம் கொட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க, சொல்ல தெரியல. இதற்கு இந்த வசனத்திற்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பித்து விட்டால் அவர்கள் இந்த தர்கா கூடும் என்கின்ற விஷயத்தையே சொல்ல முடியாம போயிடும். ஏன்னா அந்த அளவிற்கு வலுவான விஷயம். அப்ப இது போன்ற பாரதூரமான விஷயங்களை எல்லாம் இன்றைக்கு புறக்கணிக்கக்கூடிய விஷயமாக, புறக்கணிக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக, தாமும் வழிகட்டு பிறரையும் வழிகெடுக்கக்கூடிய ஒரு கூட்டமாக மாறுறாங்கன்னு சொன்னா, அவர்கள் வழிகட்டு நரகத்துக்கு போகட்டும். அவர்கள் நரகத்திற்குத்தான் நாங்கள் எங்களுடைய இலக்கை நாங்கள் அமைச்சு வச்சிருக்கோம் சொன்னா போகட்டும். நம்மை போன்ற அப்பாவிகளை ஏன் இழுக்கிறாங்க? அல்லாஹ் தஆலா பகிரங்கமா சொல்றான், பகிரங்கமா நமக்கு பிரச்சாரம் செய்யறான். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் பிரச்சாரம் செய்யறாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான். இப்படிலாம் இருந்தும் கூட இந்த வசனத்தை சர்வ சாதாரணமாக விலகி செல்லக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறுறாங்களா இல்லையா? அப்ப இது போன்ற விஷயங்களையும், இன்னும் இந்த தர்கா சம்பந்தமான இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றது. இதுவெல்லாம் எப்படி மார்க்கத்திற்கு முரணான விஷயங்கள், மார்க்கம் காட்டி தராத விஷயம், அல்லாஹ் தஆலா மன்னிக்கவே 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 முடியாத ஒரு மாபாதக ஒரு செயல் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலாவின் வசனங்களின் மூலமாக இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் சொல்வேன் என்று கூறி இந்த ஜும்மாவின் 2வது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.